Dear students, நம்ம previous classல find the least value of the positive integer n for which root 3 plus I whole power n. அதுக்கு first one வந்து real பார்த்தோம். இப்போ second one வந்து பார்த்தோன்னா since z is a purely imaginary இருந்துச்சுன்னா z equal to minus z bar, அப்போ இதோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 power n cos n pi by 6 plus I sin n pi by 6 equal to minus 2 power n. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதால இசட் பார்ன்றப்ப நல்லா கவனிச்சிக்கங்க. எனக்கு இங்கே பிளேஸ் இல்லை, அதனால் நான் இங்கே போடுறேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த minus 2 power n கூட நான் இங்கே போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? 2 power n இப்போ வந்து இசட் பார்னால் நமக்கு அதோடைய காஞ்சிகேட் வந்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் பண்ணணும். cos n pi by 6 minus I sin n pi by 6. ஓகேங்களா? இப்போ இந்த 2 power n இந்த 2 power n நமக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது cos n pi by 6 plus I sin n pi by 6 equal to இந்த மைனஸால் இந்த வேல்யூயை மல்டிப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் காஸ் n pi by 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு I sin n pi by 6. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை ஈக்குவலுக்கு கன்னட கொண்டு வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ காஸ் இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த ப்ளஸ்ஸு ஈக்குவலுக்கு கன்னட இங்கே வந்துச்சுன்னா மைனஸாக கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். cos n pi by 6 ப்ளஸ் I sin n pi by 6 மைனஸ் ஈக்குவலுக்கு கன்னட வந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ் n pi by 6 மைனஸ் I sin n pi by 6. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ரெண்டு 0 ஆகிடுச்சு. அப்போ 2 காஸ் இங்கே ஒரு காஸ் இங்கே ஒரு காஸ் ஆட் பண்ணிங்கன்னா 2 காஸ் n pi by 6 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த 2 ஈக்குவலுக்கு கன்னட போயிட்டாலும் நமக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இப்போ நம்ம யோசிக்கணும், ஜீரோவுக்கு எந்த வேல்யூ வந்து 0 வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசுக்கு எந்த வேல்யூ 0 வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 90 டிகிரி வந்து வேல்யூ வரும். அதாவது காஸ் பை பை 2 வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ இந்த காசு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ n pi by 6 equal to pi by 2ன்னு வரும். இந்த பை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n by 6 equal to 1 by 2ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 6 by 2 அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ இதை தான் நமக்கு வேல்யூவாக கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th one பாருங்கள். ஷோ தட் அதாவது 2 + I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 is purely imaginary. அதுக்கடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்னு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. செகண்ட் பாயிண்ட் வந்து வேறு கொஸ்டின் கொடுத்து அது ரியலான்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். லெட் நமக்கு சொல்யூஷன் லெட் இசட் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கொஸ்டினை 2 + I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இசட் பார் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 + I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 whole barன்னு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு இப்போ அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இசட் மைனஸ் இசட்2 ஹோல் பாராக இருந்துச்சுன்னா அதை இசட்1 இசட்2 செப்பரேட்டாக தனித்தனி பாராக எடுத்துக்கலாம். இதை நம்ம பார்த்துருக்கோமா? ஓகே, இந்த தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே. அப்போ இந்த இசட் பார் ஈக்குவல் டு 2 + I root 3
ஹோல் பவர் 10 இது செப்பரேட்டாக ஒரு பாரும், அதேமாரி 2 மைனஸ் I√3 ஹோல் பவர் 10 இதை வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பாராகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார் மீன்ஸ் வந்து அதோடைய காஞ்சிகேட். அப்போ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம மைனஸு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். -2 இங்கே வந்து இதோடைய காஞ்சிகேட் வந்து ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ப்ளஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதோடைய காஞ்சிகேட். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நமக்கு 2 மைனஸ் I√3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 ப்ளஸ் I√3 ஹோல் பவர் 10 நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே Z = 2 ப்ளஸ் I√3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் I√3 ஹோல் பவர் 10 நமக்கு பியூர்லி இமேஜினரினா என்ன வரணும்னா Z = மைனஸ் Z பார்ன்னு வந்தால் தான் நமக்கு பியூர்லி இமேஜினரி. இதுக்கு பேர் தான் பியூர்லி இமேஜினரி. இந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்காக நான் எழுதுகிறேன். ஓகேவா? இது வந்து ரஃபில் எழுதிக்கிங்க. இந்த மாதிரி நமக்கு வந்தால் தான் அது பியூர்லி இமேஜினரி கேஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் வரணும்னா நம்ம மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்மும் வந்து மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா? மைனஸை காமனாக வெளியெடுக்கல. அப்போ 2 ப்ளஸ் I√3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் I√3 ஹோல் பவர் 10ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ண பாருங்கள். -2 ப்ளஸ் I√3 ஹோல் பவர் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் I√3 இந்த ஃபார்மேட்டே நமக்கு கிடச்சிரும். அப்போ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினே வருது. அப்போ என்ன வருது, கொடுத்துருக்க கொஸ்டினே வருது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம Z பார்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் மைனஸ் Zன்னு வருது. என்ன வருது, மைனஸ் Zன்னு வருது. அப்போ Z is purely imaginary. ஓகேங்களா? அப்போ ஹென்ஸ் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கிறோம். 2 ப்ளஸ் I√3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் I√3 ஹோல் பவர் 10 இஸ் பியூர்லி இமேஜினரி. ஓகே, இதில் சப்டிவிஷன் 2 வந்து நம்ம பார்க்கலாம். இதோடைய சப்டிவிஷன் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது 19 மைனஸ் 7i டிவைட் பை 9 ப்ளஸ் I ஹோல் பவர் 9 ப்ளஸ் I ஹோல் பவர் 12 ப்ளஸ் 20 மைனஸ் 5i டிவைட் பை 7 மைனஸ் 6i ஹோல் பவர் 12 இஸ் ரியல்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் கன்சிடர் 19 மைனஸ் 7i டிவைட் பை 9 ப்ளஸ் I ஈக்குவல் டு 19 மைனஸ் 7i டிவைட் பை 9 ப்ளஸ் I இன்ட்டு இதோடைய காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதோடைய காஞ்சிகேட் 9 மைனஸ் I டிவைட் பை 9 மைனஸ் I. ஓகே, இப்போ இதோடைய காஞ்சிகேட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 171 வரும். அதே மாதிரி 19i நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 7s are -63i நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7i² நமக்கு வேல்யூ கிடைக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது a + b a - b ஃபார்மேட்டு 9² மைனஸ் I த ஹோல் ஸ்கொயர். ஓகே, 171 63 + 19 ஆட் பண்ணிங்கன்னா 82iன்னு வரும். I² வேல்யூ உங்களுக்கு தெரியும், I² = -1ன்னு உங்களுக்கு தெரியும். அதை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ -7 வருமா வேல்யூ டிவைட் பை 81 I² வேல்யூ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +1. ஓகே, அதுக்கடுத்தது நமக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள். இங்கே 171ல் 7 போச்சுன்னா உங்களுக்கு 164 வரும். 82i டிவைட் பை 82
இதில் 82 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸு டிவைட் பை 82 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 2 மைனஸ் ஐ மட்டும் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அதேமாரி ஆல்சோ 20 மைனஸ் 5i டிவைட் பை என்ன இருக்குது 7 மைனஸ் 6iன்னு இருக்குது. இப்போ இதோடைய காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 minus 5i divide by 7 minus 6i into 7 plus 6i இதோடைய மைனஸுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் ரைட் பண்ணிக்கணும். 6i ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட வேல்யூ 20 into 7 வந்து 140, 20 into 6 வந்து 85i, 20 into 6 வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன வரும் வேல்யூ வந்து 120iன்னு வரும். 120i 7 5 சார் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 35i வரும். நெக்ஸ்ட்டு வந்து 6 5 சார் மைனஸ் 30i ஸ்கொயர் டிவைட் பை அதே 7 ஸ்கொயர் மைனஸ் 6i த ஹோல் ஸ்கொயர். ஓகே இப்போ பாருங்கள் 140 125ல் 35 போச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் 85i 30i ஸ்கொயர். அப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ ஐ ஸ்கொயர் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் வந்துடும் 30 டிவைட் பை 49. இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். 6 வந்து 36, ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1ன்றதால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வேல்யூ வருது உங்களுக்கு 170 ப்ளஸ் 85 டிவைட் பை 85 வேல்யூ வருதா. இப்போ இங்கே ஐ 85 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸு ப்ளஸ் ஐன்னு வரும். 1 டைம்ஸ் டிவைட் பை 85 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 2 ப்ளஸ் ஐன்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூனா இதுக்கு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12ன்னு கண்டுபிடிச்சிங்க. இதுக்கு 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12ன்னு கண்டுபிடிச்சிங்க. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா லேட் இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இசட் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு காஞ்சுகேட் எடுங்க. இசட் பார் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 காஞ்சுகேட் எடுத்துக்கிறீங்க. அப்போ செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காஞ்சுகேட் எடுத்துக்கலாம் மைனஸ். அதேமாரி 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 பார் எடுத்துக்கிறோம். ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு காஞ்சுகேட் வந்து 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12, இதுக்கு காஞ்சுகேட் வந்து 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12. அப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினே வருதா இசட் பார் ஈக்குவல் டு இசட்னே நமக்கு வேல்யூ வருது. அப்போ தேர் ஃபோர் இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு வந்துச்சுன்னா இசட் இஸ் பியூர்லி ரியல். ஓகே அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதி அப்போ வந்து நம்ம என்ன எழுதிக்கணும் பியூர்லி ரியல்னு எழுதிக்கணும். ஓகே ஈஸி ரியல்னு எழுதிக்கணும். ஓகே தேங்க்யூ. இந்த மாடலில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மாக ஹோம்ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.